டிடி வேற லெவல் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன், யாஷிகா ஆனந்த், மொட்ட ராஜேந்திரன், செல்வராகவன் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு காமெடி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மேலே ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விடாமுயற்சியோட அஃபிஷியல் கேரளா தேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை ஸ்ரீ கோகுலம் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மகிழ் திருமேனி டைரக்ஷனில், அனிருத் மியூசிக்கில், லைக்காவோட ப்ரொடக்ஷனில் அஜித், த்ரிஷா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் February 6 ரிலீஸ் ஆகுது. இப்போ L2E அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து டொவினோ தாமஸோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால், டொவினோ தாமஸ் லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா March 27 ரிலீஸ் ஆகுது. குடும்பஸ்தான் படத்துலேருந்து அஃபிஷியல் டிஜிட்டல் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ZEE5 வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படம் வர January 24 தேதிகளில் ரிலீஸ் ஆகுது. சாவா அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவிலேருந்து இப்போ ராஷ்மிகா மந்தனாவோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹிந்தி மூவி. படம் பார்த்தீங்கன்னா வர February 14 ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. மார்கோ படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 115 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் இப்போ 450 ஸ்க்ரீனுக்கு மேலே ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் OTTயில் தமிழ் டப்பிங்லையும் எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி தான் ஐடென்டிட்டி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா January 24 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு இந்த 4 லாங்குவேஜில் தேட்ரிக்கலில் ரன்னிங் ஆகுது. டாக்கு மகாராஜ் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படம் 8 நாளில் 156 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் தேட்ரிக்கலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. நரி வெட்டா அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மட்டும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். டொமினிக் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவியோட அஃபிஷியல் புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதை போஸ்டர் மூலமாக அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி லீடாக நடிக்கிறாரு. படம் இந்த January 23 ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ஜாதி ஜாதகம் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி ட்ராமா மூவியாக ரெடி ஆகிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மட்டும் கூடிய சீக்கிரம் தேட்ரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மைல்மேன் படத்தோட அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த January 24 தமிழில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. திருமாணிக்கம் படத்தில் இருந்தும் இப்போ OTT ரிலீஸ் டேட் இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா ZEE5 இந்த January 24 ப்ரீமியர் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.